சின்ன காமாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் பரமசிவம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களை நாங்கள் தேர்வு செய்தோம். அதில் ஒரு இடம் விராட்டிபத்து அருகிலே நமது துறையிலே தொழிற்கூட்டுறவு அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஒரு ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய திரு சியாமலா அவர்கள் அவர்களுடைய குடியிருப்பு பகுதியில் அனைத்து வசதிகளையும் நமக்கு செய்து தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்தார். அதற்கு நமது மதிப்பிற்குரிய திருமதி சங்கரகோமதி அவர்கள் உடனிருந்து வந்து தனது உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் வந்து அதனை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். ஆனால் நமக்கு போக்குவரத்துக்கான வசதி அது குறைவாக இருந்ததால் ஒரு மாற்று ஏற்பாடாக நமது சிவகங்கையிலே பணிபுரிந்த அருமை சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மண்டபத்தின் பொறுப்பாளராக நான் இருக்கிறேன். இது திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கிறது. வரக்கூடிய தோழர்கள் தோழியர் அனைவரும் முருகனையும் தரிசித்து செல்லலாம். இங்கே அருகிலே பேருந்து நிலையத்தில் இறங்கி வருவதற்கு வசதியாக இருக்கிறது. இதில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்ற விடுத்த வேண்டுகோளை ஏற்று இதையும் பார்த்து இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்காக அவர்களை நாம் நன்றி பாராட்டினாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த திருமதி சங்கரகோமதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நமது அமைப்பினுடைய மண்டல தலைவர் இதற்காக ஓடியாடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இளைஞர் அருமை சகோதரர் நாகராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பின் சார்பாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக உலக மகளிர் தின விழா இப்பொழுது விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவிற்கு நமது மதிப்பிற்குரிய மேடம் திருமதி சின்ன காமாட்சி அம்மா அவர்களை தலைமை தாங்கி இந்த இனிய நிகழ்ச்சியை நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அதை வழிமொழிகிறேன். இந்த நிகழ்ச்சியை கூடுதல் இனிமை சேர்க்க முன்னிலை வகிக்கும்படி நமது மதிப்புக்குரிய அம்மா பத்மகுமாரேஸ்வரி அம்மா அவர்களை முன்னிலை வகிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அதை வழிமொழிகிறேன். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக தமிழ்தாய் வாழ்த்து திருமதி ஆர் ஆனந்தவள்ளி, திருமதி PS தைலம்மாள், திருமதி T சங்கரகோமதி அவர்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மேலும் இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருந்த திரு APN பாலு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு கைத்தட்டல். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக திரு நாகராஜன் மண்டல தலைவர் மதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பின் சார்பாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டம் உள்ளிட்ட நமது சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் நண்பர்கள் சகோதரிகள் வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக அமைகிற முன்னிலை வைக்கும்
மேடம் பத்மகுமாரேஷி மேடம், சின்ன காமாட்சி மேடம் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நமக்கு நல் இடம் ஒதுக்கீடு வழங்கிய அண்ணா ராமகிருஷ்ணன் அண்ணா, இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த பாலசரஸ்வதி மேடம், ஏபிஎன் அண்ணா அவர்கள் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் வருக வருக என வரவேற்புரையாற்றிய திருமா நாகராஜன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக நமது தலைமை தாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கும் திருமதி சின்ன காமாட்சி அம்மா அவர்களை தலைமையுரை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு பணியிலிருந்து மட்டும் ஓய்வு பெற்று இன்றும் தேனீக்களை போல் ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த சிறப்பான மகளிர் தினத்திற்கு தலைமை தாங்கி உரை ஆற்ற என்னை அழைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் இரு கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மாவட்டங்களில் இருந்தும் இன்னும் நிறைய நபர்களை நான் எதிர்பார்த்தேன். இங்கு வந்தவுடன் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம். ஆனாலும் சகோதரர்களை விட சகோதரிகள் கூட்டம் அதிகமாக இருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதிகமாக இல்லை, அதிகாரமாகவும். ஆமாம், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு தான் முன்னோர் சொன்னார், ஆண்களாக பிறப்பதற்காக அல்ல. பார்த்தீங்களா, இன்றைக்கி மகளிர் தினத்தில் தான் மகளிர் இது முன்னணியில் இருக்குது. அதுலேயும் நாம் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு எல்லையும் இருக்குது. இன்றைக்கி காலையில் பேசின ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு ஓம்பாடு ஏம்பாடுன்னு ஆகிப்போச்சு, எங்கள் தலைவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிறதுக்கு 3 நாள் காத்து கொண்டு இருந்தேன்னு. ஸோ நம்மளுடைய இந்த உலக மகளிர் தினம், நம்மளுடைய சுதந்திரம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது? படிச்சிட்டோம், வேலைக்கு வந்துட்டோம், கை நிறையா சம்பாதிக்கிறோம். ஆனால் அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவழிக்க நமக்கு சுதந்திரம் இருக்கின்றதா? எத்தனை பேருக்கு? இன்னும் வரவில்லை. இன்னும் எத்தனை பாரதி வந்தாலும், நமக்கு சுதந்திரமே நம் சகோதரர்கள் கொடுத்தாலும் நாம் வரமாட்டோம் வெளியே. பயம், யார் பின்னையாவது ஒழிஞ்சிக்கணும். ஸோ நம்ம முன்னேறணும், நமக்கு சுதந்திரம் வேணும்னா நாமும் அதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கணும். சுதந்திரம்னு சொல்கிறது நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் கடந்தது அல்ல, நம்மளுடைய பண்பாடு மீறாமல். வள்ளுவர் சொன்னாரே, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் தம் நிறை காக்கும் காப்பே தலை. எந்த பெண்ணையும் நீ இதை செய்யாதே என்று வீட்டுக்குள்ளே முடக்கி போட எவராலும் முடியாது. நல்லவைகள் அனைத்துமாவதும் பெண்ணாலே, தீயவைகள் அனைத்தும் அழிவதும் பெண்ணாலே. எந்த காலத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருந்ததில்லை, இருக்கவும் முடியாது. ஏனென்றால் ஒரு தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, மகனாக வெற்றி பெற்ற ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறார். எப்படி நம்ம சொல்கிறோமோ, வெற்றி பெற்ற ஒரு ஆணுக்கு பின்னால் தாயாக, தமக்கையாக, மனைவியாக, மகளாக பெண் இருக்கிறாளோ, அப்படித்தான் ஆண்களும் நமக்கு பின்னால் உந்து சக்தியாக இருக்கிறார்கள். நாம் மட்டும் சக்திகள் அல்ல, நமக்கும் சக்தியை தருபவர்கள் ஆண்கள் தான். அதை மறந்துவிடக்கூடாது. அதனால் அவர் 12 மணிக்கு வர்றாருன்னா நான் 3 மணிக்கு வருவேன், நல்லா வர்றது சுதந்திரம் இல்லை. சரிங்களா? இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. வள்ளுவர் சொன்னார். ஒரு மனைவி பண்பாடு உள்ளவளாக, நிறை குணம் உள்ளவளாக இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது நிறைவான குடும்பமாக இருக்கும். ஆனால் அவள் பண்பாடு இல்லாதவளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது இல்லாதது. எல்லாரும் சொல்லுவாங்க, பெண்கள் சீதையை போல. அவள் கோடு தாண்டிட்டா, லக்ஷ்மணன் கோடை தாண்டிட்டா, அதனால துயரப்பட்டா, துன்பப்பட்டு உட்கார்ந்துருந்தா திருப்பி ராமன் போகிற வரைக்கும். இதே இது அவள் கோடு தாண்டி போனாலும்
இலங்கையில் அவள் அமர்ந்திருக்கும்போது ஆஞ்சநேயர் போய், வாங்க அம்மா, உங்களை நான் தோளில் ஏற்றிக்கொண்டு ராமபிரானிடம் சேர்த்து விடுகிறேன் சொன்னார். அப்போ சீதாதேவி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆழி சூழ்ந்த இந்த உலகையை, இந்த இலங்கையை என் ஒரு சொல்லினால் அழித்து விடுவேன், ஆனால் அது தூயவன் ராமனின் வில்லுக்கு மாசு என்று வீசினேன் தான். அப்பா ஆஞ்சநேயா, இந்த இலங்கையை இப்படியே கடலுக்குள்ள அமுத்திட்டு என்னால் ராமன்கிட்ட வந்துட முடியும், ஆனால் அது ராமனுடைய வீரத்துக்கு, அவன் கையில் இருக்க கோதண்டத்துக்கு இழுக்கு, அதனால வரமாட்டேன். ஸோ அங்கே பவர் இருந்தாலும் அந்த பெண் அமைதியாக இருந்தாள். அதுவும் திறன், கற்பு கனலி. நம்ம மதுரை எடுத்துக்கங்கய்யா, எரிச்சாலே ஒரு புண்ணியவதி. அவள் எப்படிப்பட்டவ? அவளுடைய வண்ணச்சீரடி மண்மகள் அருந்திலாள். அவள் காலு மண்ணில் நடந்ததில்லை. ஏன்னா அரசனுக்கு சமமான பொருளாதார மேம்பாடு மிக்க ஒருவனுடைய மகள், அதே பொருளாதார மேம்பாடு மிக்க மாசாத்துவான் மகன் கோவலனுடைய மனைவி. ஆனால் வீட்டை விட்டு அவளுடைய வண்ணச்சீரடி வெளியே வந்ததில்லை. கோவலன் செய்த தவறால் அனைத்து பொருளையும் இழந்து மதுரைக்கு போவோம். வரும்போது சிலம்ப விற்று நம்ம பொழப்ப நடத்திக்கலாம், வாமா மதுரைக்கு போகலான்னு மூட்டை முடிச்சு இடிக்கிட்டு வரும்போது வீட்டை விட்டு ஒரு 10 அடி தூரம் வந்தோன்னே அம்மா கேட்டுச்சான், என்னங்க மதுரை மூதூர் யாது? மதுரை எங்கே இருக்குன்னு கேட்டுச்சான். வீட்டை விட்டு 10 அடி வந்தோடனே கோவலனுக்கு எப்படி இருக்கும்? அவர் சொன்னாராம், ஆரைங்கூந்தல் அகநாட்டும்பர், ஆரைங்காதம் அகநாட்டு உம்பர், நாரைங்கூந்தல் நனித்து அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். ரொம்ப இல்லைம்மா, 5-6 காதம், 5-6 30 காதம், ஒரு காதம் 10 மைல், 300 மைல் என்பதை அவள் பயந்து விடக்கூடாது என்பதற்காக நனித்து அருகில் அப்படின்னு சொன்னாராம். அப்படி எதுவுமே அறியாத கண்ணகி தன் கணவன் கொலை உண்டான் என்று தெரிந்தவுடன் வர்றாவாறு ரணபத்திரகாளியா, காவல்காரன் அப்படியே நிப்பாட்டுறேன். வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறையரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. எப்படி கட்டாமுட்டா கட்டாமுடன் அறிவு கட்ட காவக்காரா, கொஞ்சம் கூட ஆராய்ந்து நீதி சொல்லாத ஒரு மன்னன், அறிவு கட்ட மன்னன், திராணியற்ற மன்னனுடைய காவல்காரா வழிய விடுறான். உள்ள போகுது. பாண்டிய மன்னன், யாரையோ நீ இப்படி காளி ரூபத்தில் வந்திருக்க? தேரா மன்னா செப்புவது உடையேன் சொல்றா. இந்த ரெண்டையும் பாருங்க. ஒரு பெண் தனக்கு துன்பம் நேர்ந்த பொழுது தன் கணவன் வந்து மீட்டட்டும் அமைதியா இருக்கா. இன்னொரு பெண் தன் கணவனுக்கு துன்பம் என்றதும் முன்பின் அறியாத மதுரைக்கு வந்து ஒரு பாண்டிய மன்னனின் சபையில் நின்று அறிவுகட்ட மன்னனே என்று கூப்பிடுகிறாள். அது வீரம். இந்த இரண்டும் இணைந்ததுதான் பெண். அவளிடம் அன்பும் இருக்கும், அறமும் இருக்கும், மரமும் இருக்கும். தனக்கு ஒன்று என்றால் தாங்கிக் கொள்வாள். தன் கணவன் குழந்தைகள் குடும்பத்துக்கு எனும் பொழுது எரிமலையாக வெடித்து விடுவாள். இன்றைக்கும் நாம் நிலவை பெண்ணாக பார்க்கிறோம், பூமித்தாய் என்று பெண்ணாக கும்பிடுகிறோம், நீரை கங்காதேவி என்று வணங்குகிறோம், பேசும் மொழியை தாய்மொழி என்று பார்க்கிறோம். ஏன் எல்லாவற்றையும் பெண்ணாக பார்க்கிறோம்? பெண்மைதான் சிறந்தது. பெண்மை அன்பிற்கு உரியது, பாசத்திற்கு உரியது, போற்றுதற்கு உரியது, நீதி, நேர்மை, வாய்மை, உண்மை தவறாதது பெண்மை. இதுபோன்ற 1000 மகளிர் தினத்தை நாம் கொண்டாடினாலும் இன்னமும் நாம் ஒரு சிலர் நம்மளுடைய சக்தியை அறியாதவர்களாக முடங்கி கிடக்கிறோம். அதை விட்டு வெளியே வந்து கல்வி சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், அனைத்து சுதந்திரங்களும் வேணும். நான் சுதந்திரம் என்று சொல்வது வேறு, விடுதலை என்பது வேறு.
நம்மளுடைய பண்பாடு நாகரிகத்திற்கு இழுக்கு வராத வண்ணம் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயாக, வீரமங்கை வேலுநாச்சியாராக இந்த பூமியில் வளம் வர வேண்டும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்திட வந்தோம். 8 மருவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளைகான் என்று கும்மியடி என்று சொன்னாரே பாரதியார். அவருடைய கனவு நனவாகணும். வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு. ஆனால் இன்னமும் மனசளவில் முடங்கி இருக்கோம். அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு வேண்டான்னு சொன்னது போயிடுச்சு, படிச்சிட்டோம் இன்னைக்கு. ஆனால் அந்த அடிமைத்தனம் நமக்குள்ளே இருக்கிறது. ஸோ அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று என்னை இங்கு பேச அழைத்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மேடம் அவர்கள் சிலப்பதிகாரத்தையும் கம்ப ராமாயணத்தையும் கரைத்து குடித்து அவர் ஒரு தமிழ் பண்டிதர் என்பதை நிரூபித்து விட்டார். நமக்கு அவ்வளவு மேற்கோள்களை அந்த பாடல்களிலிருந்து ஒரு தடங்கள் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு மலைச்சாரல் போல் அவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போய் இப்போ அமைந்திருக்கிறார்கள். அதே போல் பெண்களுக்கு எப்படி வீரம் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும், எப்படி அமைதி இருக்க வேண்டும், எப்படி குடும்பத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துரைத்தார்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு உரை கேட்டு ரொம்ப நாட்களாகிவிட்டது. எனக்கு அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அதுக்குள்ளே முடித்து விட்டார்களே என்று இருந்தது. அவ்வளோ அருமையாக அவருடைய உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விழாக்குழுவின் சார்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முன்னிலை வைக்கும் நமது அம்மா அவர்கள், பத்மகுமாரேஸ்வரி அம்மா அவர்களை முன்னிலை உரை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். உங்கள் அம்மா வீரம், இது விவேகம் அப்படியெல்லாம் பேசுனாங்க. நீங்கள் முதல்ல குடும்பத்துக்குள்ளே எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை முதல்ல மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனை பேர் மருமகளோட கூட இருக்கீங்க, அதை சொல்லுங்கள் பாப்பா. எப்படி இருக்கீங்க, உங்கள் மருமகளை எப்படி பார்த்துக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அமைதியாக இருக்கும் வீடு. நீங்கள் நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம், நான் படித்தேன், நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற அந்த கர்வத்தை மட்டும் மனசுக்குள்ளே தயவு செய்து கொண்டு வந்துடாதீங்க. எல்லாரும் மருமகளாக இருந்தாலும் அது ஒரு பொண்ணாக நம்ம பார்த்துக்கணும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா தான் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் இல்லையா? நீங்கள் சில இது மனஸ்தாபம் ஏற்படும், அதை உடனே பேசி தீர்த்துறணும். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. மருமகன்றதே இருக்கக்கூடாது. மருமகளை மகளா பார்க்கணும். இதுதான் நான் உங்களுக்கு இந்த மகளிர் தினத்தன்னைக்கு கொடுக்குற அட்வைஸ். அதை பார்த்துக்கோங்க. எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமான விஷயங்களை மட்டும் நினைங்க. பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க. அப்பப்போ எதை மனசில் வச்சிருக்கணுமோ அதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. சண்டை சச்சரவு வந்தாலும் அதை அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் பேசி தீர்த்துறணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம சேர்ந்து பேசணும்னாலே எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு போயிடும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். நன்றி. நமது குடும்பத்தில் ஒவ்வொருடைய பங்கு என்ன, மாமியார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மருமகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாமியாரும் மருமகளும் மற்றும் குடும்பத்தினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து சென்றால் நம்மிடையே எந்த குழப்பமும் சண்டையும் வராமல் இந்த குடும்பத்தை நல்ல வழியாக நடத்தி செல்லலாம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக நமக்கு எடுத்துரைத்த நமது அம்மா பத்மகுமாரேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி பத்மாசினி, விருதுநகர் மாவட்டம், தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பின் தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நடைபெற்று கொண்டுள்ள இந்த உலகர் மகளிர் தின விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள மதுரை மாவட்ட நிர்வாகிகளே, உறுப்பினர்களே மற்றும் சிவகங்கை மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகளிர் தின விழாவை இன்று இந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்பாடு செய்து நாம் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த நமது மாநில நிர்வாகிகளுக்கும் மதுரை மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் என்ற கவிமணியின் வரிகளை நினைவு கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகளிர் தின விழா ஏன் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது
தெரியுமா எல்லாருக்கும்? நியூயார்க்கில் வந்து பெண்கள் வந்து தொழிற்சாலைகளில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க முன்காலத்தில். அப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆணுக்கு நிகரான ஊதியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஆணுக்கு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்பத்தில். 16 மணி நேரம் வேலைங்கிறது ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஆணுக்கு நிகரான ஊதியம் வேணும், வேலை நேரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல போராட்டங்களை நடத்திட்டு வந்திருக்காங்க. போராட்டம் வந்து ரொம்ப நாள் நீண்ட வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஒரு 75 பெண்கள் வரைக்கும் அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே உள்நிறுத்த போராட்டமாக இருந்து நடத்தியிருக்காங்க. அவங்க அங்கேயே இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நியூயார்க்கில் ஒரு மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் இந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான ஊதியம் வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை நேரத்தையும் குறைச்சி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அப்படிங்கிறதையும் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் எடுத்த முடிவுகளின் பிரகாரம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்களுடைய போராட்டத்தை ஒரு அடையாளமாக வைத்துத்தான் மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினமாக அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி எல்லா நாடுகள்லையும் இந்த உலக மகளிர் தின விழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. சில நாடுகளில் பொது விடுமுறையாகவே அறிவிச்சிருக்காங்க. அதே போல் நம்ம நாட்டிலையும் இந்த மகளிர் தின விழா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிலாம் சொல்லாங்க. படிக்க அனுப்ப மாட்டாங்க, வீட்டு வாசப்படி தாண்ட விட மாட்டாங்க, கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்க யார் வந்தாலும் நம்ம பேச வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிலாம் சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் காலங்கள் மாறிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் யார் காரணம்னா நம்முடைய முன்னோர்கள் பாரதிதாசன், பாரதியார் போன்ற புலவர்கள்லாம் இருந்து பெண் விடுதலைக்காக போராடி நம்மளுக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து படிக்கிறதுக்கு அனுப்ப மறுத்த நம்மளே நம்ம பெண் பிள்ளைகளை நாடு கடந்து கடல் கடந்து நம்ம வந்து படிக்க அனுப்புகிறோம். அந்த பெண்கள் வந்து அந்த ஆணுக்கு நிகராக எல்லா துறைகள்லையுமே சாதனைகள் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து ஒரு பெண்கிறத வந்து பெண் தான் சக்தி. ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பம் அமையும், இந்த குழந்தைகள் வளர்ப்பு எல்லாமே அமையும். அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்ணால் மேடம் சொன்ன மாதிரி ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். பெண் வந்து என்றைக்கும் ஆக்கிற சக்தியாக இருந்தால் தான் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்க முடியும். பெண்களை வந்து நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய வளர்ச்சியை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ஒவ்வொரு அரசும் பெண்களுக்காக எத்தனையோ நலத்திட்டங்களை ஆரம்பித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ பெண் வளர்ச்சிக்காக எல்லா வகையிலும் முன்னேறதுக்கு எல்லா வகையிலும் நம்ம அரசும் நமக்கு வந்து பல திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ இருந்தும் நம்ம வந்து மேடம் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து முன்னேறி இருக்கோமா, பெண் நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். மேடம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வர்றதுக்கு எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இவ்வளோ சம்பளம் வாங்கி பென்ஷன் வாங்குகிறோம், எத்தனை பேருடைய ஏடிஎம் கார்டு வந்து வீட்டுக்காரர் கையில் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த அளவில் வந்து நமக்கு இன்னும் அந்த சுதந்திரம்லாம் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக பெண் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு குடும்பத்தை நம்ம இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். வேலை பார்த்து ஓய்வு பெற்றாலும் இந்த உலக மகளிர் தின விழாவை கொண்டாடுறதுக்காக இங்கே நம்ம எல்லாருமே வந்து கூடியிருக்கிறோம். ஸோ நம்ம இந்த தருணத்தில் நமக்கு சாதனை பெண்மணிகளான சரோஜினி நாயுடு, வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, கல்பனா சாவ்லா இவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து நினைவு கூறணும். ஸோ நம்ம குழந்தைகளையும் இந்த மாதிரி சாதனை பெண்மணிகளாக நம்ம வந்து உருவாக்கணும். பெண்களுக்கு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நமக்கெல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து இதை பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல எனக்கு. பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும், படிப்புங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டு, படித்தாதான் அவங்க தலை நிமிர்ந்து நிற்க முடியும். தன்னம்பிக்கையாக வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும்னு சொன்னால் பெண் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி மாரல் எஜுகேஷனும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி படிக்கிறப்போ அந்த படிப்பு மேலேயே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற எஜுகேஷன்லேயே முக்கியத்துவத்தெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். இன்னும் நம்மளுடைய கடமைகள் வந்து நம்ம பிள்ளைகளோட முடியலை, நம்ம பேர குழந்தைகளையும் வளர்க்குற பொறுப்புகள்லாம் வந்து நம்ம கையில் திணிக்கப்பட்டுருச்சு. ஸோ அதுலேருந்து இன்னும் நம்ம மீள முடியாமல் தான் இருக்கிறோம். ஸோ அந்த கடமைகளையும் செஞ்சு நம்ம வந்து இன்னும் பல மகளிர் தின விழாக்களை கொண்டாடணும். நம்ம இதே மாதிரி
நம்ம ஒவ்வொரு மாவட்ட அளவில் நடத்த முடியாட்டாலும் இந்த மாதிரி மண்டல அளவிலையாவது வந்து கலந்துக்கிட்டு நம்மளுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் மகளிர் தின விழா வாழ்த்துக்களை கூறி இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி பத்மாசினி அவர்கள் இந்த உலக மகளிர் தின விழாவின் வரலாற்றை சுருக்கமாக எடுத்துரைத்தார். நமக்கு எதனால் இந்த விழாவை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத, அது இல்லாமல் ஒரு பெரிய சர்ச்சையை வேற கிளப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது எல்லோருடைய ஏடிஎம் கார்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சை தான். அதை கொஞ்சம் எல்லாருமே அதை யோசித்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக, அதாவது யதார்த்த ஜோதிடர் மாதிரி யதார்த்த பேச்சாளர் திருமதி பத்மாசினி அவர்கள் ரொம்ப அருமையாக குடும்பத்தில் எப்படி பெண்களெல்லாம் எப்படி நம்ம வளர்க்கணும், கொண்டு வரணும், எப்படி அவங்கள மேன்மை இன்னும் வந்து நல்லா அவங்கள மேன்மையாக்கணும் அப்படிங்கிறத பற்றின எடுத்துரைத்தாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அடுத்ததாக நமது இந்த சமூக நலத்துறை ஓய்வூதியர் நல அமைப்பின் சிறப்பு பாடகர், அதாவது முன்னணி பாடகர் திருமதி டி சங்கர கோமதி அவர்களை அமைப்பு குறித்தான அழகான பாடலை பாடுவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. அன்பு ஒன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம், இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ, இதை யாரும் அறிந்து கொண்டு நாளும் நன்மை பெற நல்வாழ்த்து கூறிடுவோம், நல்வாழ்த்து கூறிடுவோம். அன்பு ஒன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம், மாசிலனாய் வாழ்ந்திடவே யாவரும் கை கொள்ளும் வேதம் இது, அந்த சமூக நலத்துறையின் ஓய்வு ஊதியர்கள் உரைத்திட்ட வேதம் இது, உரைத்திட்ட வேதம் இது. தேங்க்யூ. ரொம்ப அருமையாக பாடினார்கள். அந்த இசை வெள்ளத்தில் மூழ்கி மயங்குவதற்குள்ளாவே டக்குன்னு முடித்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் பாடியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த இனிமையான குரல் சொந்தக்காரர் திருமதி சங்கர கோமதி அவர்களுக்கு நம்ம அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு, நமது இந்த அமைப்பின் அறிக்கை வாசித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது அரங்கேற்ற இருக்கிறார் திருமதி எஸ் ஆஷா தேவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நமது ஓய்வூதிய சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி அறிக்கை வாசிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் நன்றி. உறுப்பினர்களின் நலம் பேண ஆற்றிய பணிகள். சித்த வைத்தியர் திரு அருண் அவர்களை அழைத்து மருத்துவ முகாம் நடத்தியது. ஆண்டு விழாக்களில் இதய நோய் நிபுணர் திரு சொக்கலிங்கம், டாக்டர் VS நடராஜன் ஆகியோரை அழைத்து உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நடத்தியது. ஆண்டு விழாவில் பாஜாஜி மருத்துவமனை நிறுவனத்தினரை அழைத்து மருத்துவ காப்பீட்டில் பயன்படுதல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஜெனட்டிக் மெடிசன் உபயோகம் குறித்து நிபுணர்களை அழைத்து உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. இயற்கை மருத்துவர் ஹுசைன் அவர்களை அழைத்து இயற்கை உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. டாக்டர் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையுடன் இணைந்து மருத்துவ முகாம் நடத்தியது. ஓய்வூதிய பலன்கள் பெற உதவி. இயக்குநரகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பணிப்பதிவேடுகள் எரிந்து சாம்பலாகின. 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு புதிய பணிப்பதிவுகள் ஆரம்பித்து ஓய்வூதியம் பெற்றுத்தர பல மாதங்கள் இயக்குநரகத்தில் தினசரி பணிபுரிந்து சேவை புரிந்தது. பல உறுப்பினர்களின் ஓய்வூதிய கருத்துக்களை தயாரித்து அளித்தும் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பலன்களை பெற்று தந்தமை. ஓய்வூதியர்களது நிலுவையிலிருந்து பணிவரன் முறைகள் கருத்துக்களை நிர்வாகத்துடன் இணைத்து உதவி செய்து பெற்று தந்தமை. தற்போதுள்ள நிலுவையிலுள்ள பணிவரன் முறை கருத்துக்களை விரைவில் முடிக்க அதிகாரிகளிடம் முறையிட்டு வருகிறது. மருத்துவ காப்பீடு. உறுப்பினர்கள் மருத்துவ காப்பீட்டிற்கு குறித்த ஆலோசனைகளை வழங்குதல். மருத்துவ காப்பீட்டு பலன்களை பெற அதிகாரிகளை அணுகி பெற்று தருதல். மருத்துவ காப்பீட்டை மாற்றி அமைக்க அரசிடம் கோரிக்கை வைத்தல்.
சட்ட ஆலோசனை 80 வயது முடிந்தவுடன் அளிக்கப்படும் 20% ஓய்வூதியத்தை 80 வயது ஆரம்பித்தவுடன் வழங்க வேண்டுமென நமது அமைப்பின் மூத்த உறுப்பினர் திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் சார்பாக வழக்கு தொடுத்துள்ளோம். தீர்வு கிடைக்காத தனியார்களின் கோரிக்கைகளில் வழக்கு தொடர நமது சட்ட ஆலோசகர் மூலமாக உதவி செய்கிறோம். உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஆண்டிற்கு ஒருமுறை வெளிநாடுகளுக்கு சுற்றுலா ஏற்பாடு செய்கிறோம். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று வந்துள்ளோம். ஏப்ரலில் நேபாளம் செல்ல உள்ளோம். அடிக்கடி ஒரு நாள் சுற்றுலாவும் பிற மாநில சுற்றுலாவும் செல்கிறோம். மண்டல மாவட்ட அமைப்புகளை ஏற்படுத்தியமை, ஓய்வூதியர் தினம், மகளிர் தினம் போன்றவை நடத்துகிறோம். சென்னையில் பட்டிமன்றம் நடத்தினோம். பொது கோரிக்கைகள் குறித்து அரசிடம் முறையிட்டு வருகிறோம். பலரது தனிப்பட்ட கோரிக்கைகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் சந்தித்து பேசி வருகிறோம். உடல் ஊனமுற்ற உறுப்பினர்களை நேரில் சந்தித்து வருகிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி. நமது சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரமாக எடுத்துரைத்தார்கள் திருமதி ஆஷா தேவி அவர்கள். அதில் முக்கியமாக சுற்றுலா செல்வது பற்றிலாம் சொன்னார்கள். அதை பற்றி ரொம்ப விவரம் எங்களுக்கும் தெரியலை. நிறைய அதை பற்றி இன்னும் விவரமாக சொன்னீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு எல்லோருடைய சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை திருமதி பி. காஞ்சனமாலா அவர்கள், உறுப்பினர், தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பு, சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பேச வருவதற்கு முன்பு இவரை பற்றி சில மணித்துளிகள் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். மேடம் காஞ்சனமாலா அவர்கள் கண்காணிப்பாளராக கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவு வட்டாரத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். நல்ல முற்போக்கு சிந்தனையாளர். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து அளிப்பவர். அவருடைய இன்றைக்கு அவர் சென்னையில் இருக்கக்கூடிய, எப்போதும் சென்னையில் தான் இருக்கிறவங்க, இன்றைக்கி அவர் சிவராத்திரியை முன்னிட்டு அவங்களுடைய மகளை பார்க்குறதுக்கு மதுரைக்கு வந்தாங்க. மதுரைக்கு வந்ததுனால சரி நம்முடைய நிகழ்ச்சியில் இவங்க கலந்து கொள்ள வேண்டும், இவங்களுடைய சிறப்புரை வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்று விரிவுரையாற்ற வந்துள்ளார். அவர்களுக்கு நாம் அனைவரும் இருக்கரம். இங்கு குழுமியுள்ள அனைத்து மேன்மக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். இங்கு ஒருங்கிணைந்துள்ள மாவட்டங்கள், அதன் தலைமையகங்களுக்கு நான் உதவியாளராக இருந்த காலத்தில் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிறேன். அதனால் என்னை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னால் சற்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்று மகளிர் தினம். இதை பற்றி பேசும்போது நாம் அனைவரும் மகளிருடைய சுதந்திரம் என்பதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இதை ஆரம்பத்திலிருந்து நான் கொஞ்சம் எடுக்க விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சம் என்பது பெருவெடிப்பில் உருவானது என்று இன்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. விண்ணை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் விஞ்ஞானிகள், அவர்களே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும் இந்த உலகம் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு இதிகாசங்கள் பிற எல்லாமே கூறுறதை வச்சு நம்ம எதோ கருத்து வச்சுருக்கோம். ஒரு பெருவெடிப்பினால் இந்த பிரபஞ்சம் உருவானது என்ற கருத்து இன்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது விஞ்ஞானிகளாலும் மற்றவர்களாலும். போட்டோம், சரி. இந்த மனித குலம் அதற்குள் தோன்றியதும் அப்படித்தான். இந்த மனித குலத்தில் ஒரு சடுதி மாற்றத்தில் உருவானவன் மனிதன். அந்த சடுதி மாற்றத்தில் உருவான முதல் மனிதன் ஒரு பெண். கைதட்டலாமே. ஆக முதன்மை என்பது நமக்குத்தான். நான் சொல்வது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகளின்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், அப்படி வந்தான், இப்படி வந்தான், என்னென்னவோ கருத்துக்கள் இருக்கிறது. அதில் பெண் என்பவள் அப்படி வந்தால் இப்படி வந்தால் என்று என்னென்னவோ கருத்துக்கள் இருக்கிறது. அதை விரித்து கூறுவதற்கு இது நேரமில்லை. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, ஒரு சடுதி மாற்றத்திலிருந்து விலங்கினத்திலிருந்து தோன்றிய மனிதன், அந்த முதல் மனிதன் ஒரு பெண். ஏன் என்று பெண் என்று அனுமானிக்கிறார்கள் என்றால், பெண்ணுக்குரிய சிறப்பு தாய்மை. அந்த தாய்மை என்ற ஒன்று இருந்தால்தான் இன்று நாம் இவ்வாறு பல்கி பெருகி இருக்க முடியும். ரைட்?
சரிங்களா? அப்போது பெண் என்பவள் முதலில் வந்தவள். சரி, முதலில் அவள் வந்தால், கருசுமந்தாள், தாயானால், அவளே தெய்வம். ஆக அவளை வழி நடத்த வேண்டிய நிலையிலும் இருந்தாள் இல்லையா? முதல் பெண் அவள்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள், அடுத்து விருத்தி ஆகிறது. அப்போ அங்கே யார் வந்து அதிகாரியாக இருக்கிறார்கள்? ஒரு பெண் தான் அதிகாரியாக இருக்கிறார்கள் இல்லையா? அது அப்படி வழி வழியாக வருகிறது. நான் சொல்லுவது லட்சம் ஆண்டுகளாக இருக்கும். அது எங்கேயோ வந்தது. பெண்களே முதன்மையில் நின்றார்கள். அன்று மனிதர்களுக்கு ஆடையும் இல்லை, இருக்க இருப்பிடமும் இல்லை. ஆனால் இருக்க இருப்பிடமும் ஆடையும் அவர்கள் கண்டு கொண்ட பிறகு என்ன செய்தார்கள்? பெண்ணை உட்கார வைத்து விட்டார்கள். சும்மா உட்காரவில்லை, அவளின் அறிவை கொண்டு முழு குடும்பத்தையும் அவள் நிர்வகித்தாள். வெளியே சென்று பொருளீட்டுவது மட்டுமே ஆணுக்கு கடமையாக இருந்தது. சரிங்களா? இதில் வந்து எல்லாருக்கும் ஒன்று தெரியும், பெண்ணுக்கு மூளை சிறியது, ஆணுக்கு மூளை பெரியது அப்படின்னு. அது உண்மைதான், விஞ்ஞான உண்மைதான். ஆனால் இந்த அறிவு என்பது மூளை சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது. ஆன்மா என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுதான். அதனால் அறிவில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ மாற்றமே இல்லை. ஆனால் சமுதாயத்தின் போக்கில், உலகத்தின் போக்கில் நாம் மேலே வந்தோம், கீழே போனோம், மேலே வந்தோம், கீழே போனோம், ஆட்சி செய்தோம், அடங்கி இருந்தோம். இப்படியே காலங்கள் உருண்டோடி வந்தது. புரட்சிகள் நடந்தது. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சிகள் நடந்தது. அந்த புரட்சியில் மிகப்பெரிய ஆளுமைகளாகவும் புத்தி கூர்மைகளாகவும் அவர்கள் அறிவினாலேயே வென்றெடுக்கும் நிலையிலும் இருந்தது பெரும்பாலும் பெண்களே, வெளியே தெரியாத பெண்கள். நமக்கு தெரிஞ்சது சில பேர் தான். லட்சுமிபாய் முதல் வேலு நாச்சியார் வரை, இன்றைய இந்திரா காந்தி வரை நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் தெரியாமையும் இருந்தாங்க. இப்போ பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேடம் டிஃபார்ஜ் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க வந்து இந்த ஸ்வெட்டர் பின்னுற மாதிரி அந்த அரச குடும்பத்தை அத்தனை நபர்களின் பெயர்களையும் நிட்டிங் செய்து அத்தனை பேரையும் பழி வாங்கினார்கள். ஆக அந்த அறிவுங்க எவ்வளோ பெருசு பாருங்க. வெளியே தெரியாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக வீட்டில் அடுப்பெரிக்கிற மாதிரி. ஆக அறிவில் சிறந்தவர்கள் பெண்கள். சிறந்தவர்கள் என்றால் அதை பயன்படுத்துவதில், இருவருக்கும் ஒரே அறிவுதான், பயன்படுத்துவதில் சிறந்தவர்கள் பெண்கள். அன்றும் இன்றும் என்றும். காலப்போக்கில் நிலை மாறியது. அடுத்து நம்ம காலத்துக்கு வந்துடுவோம். 19, 20ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்கு கல்வி கட்டாயம். ஏனென்றால் நிர்வாகம் என்ற பெயரில் வீட்டிலேயே அடங்கி கிடந்தார்கள். 19, 20ஆம் நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால் நாம் சமமான சுதந்திரத்தில் இருந்தோம் என்பது உண்மை. எப்படி என்றால் வெளியே பொருளீட்ட செல்லும் ஆண்கள் அதோடு நிறுத்தி கொள்வார்கள். அவர்களுக்கு வேறு எந்த கவனம் இருக்காது. வீட்டில் குடும்பத்தை நடத்துவது, யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை கவனித்து முழுமையாக டைரக்டரேட்டில் ஒரு ஆணையர் செய்கிற மாதிரி, மாவட்ட அலுவலகத்தில் நமது மாவட்ட சமூக அலுவலர்கள் செய்வது போல முழுமையாக அந்த குடும்பத்தை நிர்வகிப்பவள் பெண்ணாக இருந்தால் போன நூற்றாண்டு வரை அங்கு உரிமை சமமாக இருந்தது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டு வந்தது. நாம் அனைவரும் கல்வி கற்றுவிட்டோம். பெண்கள் பெரும்பாலும் கல்வி கற்றுவிட்டோம். நாம் செல்லாத துறைகளே இல்லை, ஆட்சி செய்யாத துறைகளே இல்லை. ஏதாவது இருக்கா சொல்லுங்கள்? கிடையாது. எல்லாத்துலேயும் ஆட்சி செய்கிறோம். இப்போ ஒரு படி மேலே போய் நமது காலத்தில் பெண்கள் வீட்டுக்கு நிறையா இருப்போம், பர்சன்டேஜ் ரேஷியோ. ஆண்கள் குறைவாக இருப்பாங்க. அதனால் ஆண்களுக்கு வரதட்சணை போன்ற விஷயங்கள் அதிகமாக அளித்து பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது நமது காலத்தில். இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டில் அது தலைகீழாகிவிட்டது. பெண்கள் கிடைக்கவில்லை, ஆண்கள் நிறைய இருக்கிறார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையில் மாநில மகளிர் மாநாடு நடந்தது. அப்பொழுதே சொன்னேன், ஆண்கள் பெண்கள் இருவரையும் நாம் சமமாக படிக்க வைக்கிறோம். நிச்சயம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னால் இது அப்படி தலைகீழ மாறப்போகுது. அதனால் பெண்களை வந்து ஆண்கள் போல வளர்ப்பது போல, ஆண்கள் போல வளர்க்குறோம், ஆண்களை போல வளர்க்குறோன்னு படிக்க வச்சு எல்லாம் தானே பண்ணினோம். ஆண்களையும் பெண்கள் போல வளருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் போலன்னா சேலை கட்டி இல்லை, எல்லாம் கற்றுக்கணும். குடும்ப விஷயம் அத்தனையும் கற்றுக்கணும். சமைக்கிறதுல தொடங்கி வீட்டு வேலையில் தொடங்கி நிர்வாகம் எல்லாம் கற்றுக்கணும். அந்த மாதிரி வளருங்கன்னு. அது இன்றைக்கி உண்மை. அவ்வாறு அனைத்தும் கற்ற ஆண்கள் மட்டுமே இன்று
சர்வைவல், ஃபிட் டு சர்வைவல் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி படித்து நீங்கள் எந்த கம்பெனிக்கு போங்க, யாரோ ஒரு பெண் வந்து அதிகப்படியான ஒரு திறமையோடு அங்கே கோலச்சு கொண்டிருப்பாங்க. நீங்கள் என்ன எல்லாம் எங்கே வேணால் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து அபவ் 60 and 70 இருக்கிறோம். நமக்கு எல்லாருமே பேரம்பேத்தி எடுத்துட்டோம். நம்ம 2 குதிரையில் சவாரி பண்ணாலும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க நம்மளால் முடிகிறது இல்லை. ஏன்னா அந்த ஓட்டம் நமக்கு பழகி போச்சு. அதே இதில் ஓடிட்டுருக்கோம். நம்ம பேரம்பேத்தியை வளர்த்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேரம்பேத்திகளோட அறிவின் கூர்மை என்னன்னு தெரியும். இந்த பெண்கள் இன்று அன்று 20ஆம் நூற்றாண்டில் ஆண்கள் கேட்டார்களே, அதை போல கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பேங்க் பேலன்ஸ் என்ன மாப்பிள்ளைக்கு? அம்மா அப்பா இருக்காங்களா? இருந்தால் எங்கே இருப்பாங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் தெம் ஹூ ஆர் தே. அடுத்து நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இதெல்லாம் செய்வேன், நீ தலையிடக்கூடாது. இதெல்லாம் இன்றைக்கி கண்டிஷனாக வைக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இதை ஏமா இப்போ சொல்ல வரீங்க அப்படின்னா, எதுக்காக சொல்ல வரேன்னா, தாய்மை அது நமது சொத்து, பிறப்பு உரிமை. அன்பு, கருணை, பாசம், சகிப்புத்தன்மை, பொறுப்புத்தன்மை, இது அத்தனையும் நம்முடைய சொத்து. இந்த சொத்தை வைத்து தான் நாம் இன்று வரை ஜெயித்து வந்திருக்கிறோம், ஜெயித்து கொண்டும் இருக்கிறோம். இந்த சொத்தை இனிமேலும் பாதுகாத்து நமது பெண்கள் இந்த வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இதை நாம் நமது சந்ததிகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆண்களை வந்து அதிகாரம் பண்ணிக்கங்க, அதிகமாக சம்பாரிச்சுக்கங்க, உங்கள் இஷ்டத்துக்கு செலவழிச்சுக்கங்க. ஆனால் பொறுமையாக இருங்க, சகிச்சிருங்க, மதிச்சிருங்க. நம்மளில் நிறையா பேர் புருஷன் பேரை சொல்ல மாட்டோம். நிறைய பேர் இப்போ கூட இருப்பீங்க, சொல்ல மாட்டீங்க அவ்வளோவா. இன்றைக்கி கூப்பிட்றதே புருஷன் பேரை சொல்லி டேய் அப்படி தான் கூப்பிடுறாங்க. இது வந்து சுதந்திரம் அல்ல. இவ்வாறெல்லாம் அவர்கள் நடத்தியதால் தான் நாம் இங்கு வெளியே வந்திருக்கிறோம். இவ்வாறெல்லாம் பெண்களை அவர்கள் அடிமைகளாகவும் துன்புறுத்துவதும் போன்ற சூழ்நிலைகள் மாட்டிக்கொண்டதனால் தான் படிக்க வேண்டும், வேலை பார்க்க வேண்டும், நம் சொந்த காலில் நிற்க வேண்டும், பொருளாதாரத்தில் நமக்கும் பங்கு வேண்டும் என்ற உந்துதலோடு நாம் அனைவரும் படித்து வெளியேறி வேலைக்கு வந்தோம். அது நமக்கு கிடைத்த பின் நம்முடைய உண்மையான பண்பை நாம் இழக்கலாமா? இழக்கக்கூடாது. நாம் கடைசி வரை ஜெயிக்க வேண்டும். ஆதியில் எந்த ஒரு பெண் அதிகாரமாக தலைமையேற்று நடத்தினாலோ அதே போல் காலம் வரை இன்றும் நாளையும் நாமே நிர்வகித்து கோலோச்சி வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம இழக்கவே கூடாது. இதை நமது சந்ததிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம கற்றுக்கிறதுக்கு, நம்ம அட்வைஸ் வாங்கிக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டோம். வி ஆர் ஆல் ஹாப்பி, ஐ திங்க் ஸோ இது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டிய செய்தி என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். வணக்கம். திருமதி காஞ்சனமாலா அவர்கள் பிக் பேங் தியரியிலிருந்து ஆரம்பித்து ரொம்ப லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு பெண் முதலில் தோன்றினாள் என்றெல்லாம் சொன்னாங்க. சயின்ஸ் படி நம்ம அந்த ரொம்ப விளக்கமான போனால் வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் கூட அவங்க வந்து அதை விடாமல் தொடர்ச்சியாக அந்த காலத்திலிருந்து அப்புறம் 18, 19ஆம் நூற்றாண்டுகள், அப்புறம் 21ஆம் நூற்றாண்டுகள், ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் பெண்களின் நிலை என்ன, ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக எடுத்துரைத்தாங்க. எப்போ இருந்தாலும் பெண்கள் வந்து தங்களுடைய அந்த தலைமை பண்புலேருந்து இறங்கவே கூடாது, எப்போவும் அவங்க தான் கோலோச்சி வரணும், அப்போ தான் அந்த குடும்பத்தை நல்லா நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிற போன்ற நல்ல கருத்துக்களெல்லாம் எடுத்துரைத்தாங்க. அவங்களுக்கு நமது அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.